அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். குயிக்காக அதே சமயம் காலையில் எழுந்திரிச்ச உடனே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். அப்பொழுது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நாங்கள் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நான் கடுகுத்த பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதோடய ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை நான் அதோட ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு ஒரு 4 பூண்டு பல் இருக்குங்க, தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் பூண்டு பல் சேர்க்கும்போது தட்டி சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நம்ம அதே சமயம் சோம்பு போட்டிருக்கிறதுனால வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், அதோடையே ஒரு 2 வெங்காயம் இருக்கும் நறுக்கி வச்சுருந்தது அதோடு சேர்த்துட்டு ஒரு தக்காளி பழமான தக்காளியை சேர்த்து நறுக்கியிருக்கேன். வெங்காயம் தக்காளியை சேர்த்து நம்ம நல்லா ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணுங்க. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். லஞ்ச் பாக்ஸே ஃபுல்லாக உங்களுக்கு காலி ஆகிடும், பிள்ளைங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க. இதோட ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நறுக்கி சின்னதாக நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் நான் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு நீங்கள் சீவி சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன துண்டாக சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அது நறுக்குன்னு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட மல்லி புதினா ஃபைனலாக கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதையும் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கோசரம் கொஞ்சமாக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தாங்க இருக்கும் தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். நான் தண்ணி நீங்கள் அதிகம் காட்டிடாதீங்க, ரொம்ப கொஞ்சம் குழன்னு ஆகிடும். நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்காதுங்க. பாருங்கள், நல்லா இதுவும் ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் உருளைக்கிழங்குனாலே எல்லாருக்குமே நல்ல ஒரு பிடித்தமான ரெசிபி தான் இது. நீங்கள் கண்டிப்பாக இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். லஞ்ச் பாக்ஸை காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் சாதம் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. ஒரு 2 கரண்டி சாதத்தை மட்டும் அதோடு சேர்த்துட்டு மல்லி புதினா ஃபைனலாக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சாதத்தை நீங்கள் நல்லா கலகலன்னு வடிச்சுக்கோங்க. அழிஞ்ச மாதிரி சாதத்தை வடிச்சிடாதீங்க. சாதத்தை போட்டுட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் கைவிடாத நல்லா அடிப்பிடிச்சிடாத அதே சமயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் முட்டை மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சூடாக எடுத்து அப்படியே லஞ்ச் பாக்ஸில் வைக்க வேண்டியதாங்க. நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாகவும் அதே சமயம் குயிக்காக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது. இந்த சாதத்துக்கும் முட்டைக்கும் அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. அவ்வளோதான், நான் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.